அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 10th கிளாஸ் மேக்ஸு சாப்டர் 1 உறவுகளும் சார்புகளும் பார்க்குறோம். அதில் உறவுகள் ஒரு டாபிக் இருக்குது. அதில் பயிற்சி 1.2 அதில் A = 1 3 1 2 3 7 4 எண்கள் மற்றும் B = 3 0 -1 7 4 எண்கள் எனில் பின் வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும். அப்போ R3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2 - 1 7 7 1 3. R4 7 - 1 0 3 3 3 0 7. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஏ எழுதணும். ஏயில் என்னென்ன எண்கள் இருக்குது? 1 2 3 7. பியில் உள்ள எண்கள் என்னது? 3 0 -1 7. பியில் உள்ள எண்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பியை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏற்கனவே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். அதை போய் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த உறவுகளில் டாப்பிக்கில் 2 எக்ஸாம்பிள் சம்ஸை அப்லோடு பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. என் எல்லா வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் கொடுக்காம அங்கே போய் நல்லா படிச்சுக்கோங்க. அங்கே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை போய் நல்லா செக் பண்ணி வேண்டிய வீடியோஸை படித்து அதை தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஏ கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம பார்ப்போம். நல்லாவே தெரியும். 1 goes to 3, 1 goes to 0, 1 goes to பாருங்க 1 goes to 3, 1 goes to 0, 1 goes to -1, then next 1 goes to 7, 2 goes to 3, 2 goes to 3, 2 goes to 0, 2 goes to -1. Okay mama? 2 goes to 7, 3 goes to 3, 3 goes to 0, 3 goes to -1, 3 goes to 7, 7 goes to 3, 7 goes to 0, 7 goes to -1, 7 goes to 7. இது A cross B ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன? 3 R3 உறவுகள் R3 என்ன கொடுத்துருக்கான்? 2, -1 7, 7 1, 3. இந்த 3 எண்கள் ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்ப்போம். 2, -1 இருக்காமா? 2, -1 2, -1 இருக்குது. R3யில் உள்ள ஜோடிகள் ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஓகே. தென் 7, 7 பாருங்கம்மா. 7, 7 7, 7. R3யில் உள்ள வரிசை ஜோடிகள் ஏ கிராஸ் பியில் இருக்குது. 1, 3 பாருங்கம்மா. 1, 3 1, 3. R3யில் உள்ள ஜோடிகள் ஏ கிராஸ் பியில் இருக்குது. அதனால் இங்கு R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு. அப்படி தானம்மா? ஏன்னா R3யில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஸோ இங்கே R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கான ஒரு உறவாகும். செகண்ட் சம் நம்ம பார்ப்போம். இது தேர்டு. அடுத்து ஃபோர்த்து சம் பார்ப்போம். R4 என்னவா இருக்குது? R4 7, -1. ஓகேவாம்மா? 0, 3 0, 3 அடுத்து 3, 3 அடுத்து 0, 7. இது R4. இப்போ R4ல் 7, -1 இருக்கா? இங்கே பாருங்கம்மா. 7, -1 7, -1 0, 3 இருக்கா? இல்லை. இங்கே பாருங்கள். வரிசை மாதிரி இருக்குது. 3, 0 0, நாட் ஈக்குவல் டு. அப்படி தானம்மா? பாருங்கள். 0, 7 7, 0 இது நாட் ஈக்குவல் டு. ஸோ இங்கு நம்ம எழுதுவோமா? இங்கு 0, 3 0, 7 belongs to R4. ஆனால் 0, 3 0, 7 does not belongs to என்னது? A cross 0, 3 0, 7 0 பாருங்கம்மா. 0, 3 0, 7 belongs to belongs to 0, 3 0,
7 belongs to R4. ஆனால் 0,3 0,7 does not belongs to A cross B. ஏன்னா இந்த இரண்டு எலமெண்ட்ஸும் வந்து எனது A cross Bயில் வந்து இல்லை. அப்படி தானம்மா பார்த்தீங்களாம்மா? இதில் உள்ள ரெண்டு எலமெண்ட்ஸ் 0,3யும் 0,7ம் A cross Bயில் வந்து இல்லை, does not belongs to A cross B. அதனால் therefore R4 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. ஓகேவாம்மா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஏயில் வந்து 4 எண்கள் இருக்குது, 1 2 3 4. பியில் வந்து 3 0 -1. அப்போது 3 வந்து R3 வந்து 2 -1 7,7 1,3. R4 வந்து 7, -1 0 3 3 3 0 7. இப்போ ஏ பி வந்து போட்டுக்கோம். ஏ கிராஸ் பியை கண்டுபிடிப்போமாம்மா? கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் படி எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம R3 வந்து என்னது 2, -1 7,7 1,3. இந்த R3யில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் ஏ கிராஸ் பியில் இருக்கா என்னன்னு செக் பண்ணணும். செக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2, -1 வந்து இருக்குது இங்கே. 7,7 7, 1,3 1. அப்போ R3யில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் R3யில் உள்ள 1 2 3 வரிசை ஜோடிகள் வந்து ஏ கிராஸ் பியில் வந்து இருக்குது. அப்போ R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு உண்டு. அப்படி தானம்மா? ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு R4 வந்து நம்ம சொல்லுவோமாம்மா? R4 வந்து 7 -1 0 3 3 3 0 7. இதில் பாருங்கள் 0,3யும் 0,7ம் பிலாங்ஸ் டு R4. R4ல் இருக்குது. ஆனால் இந்த இரண்டு வரிசை ஜோடிகள் ஏ கிராஸ் பியில் வந்து இல்லை. 0,3 0,7 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்போ R4 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. அம்மா, இந்த சாப்டர் 1ல் உள்ள எல்லா வீடியோஸும் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேம்மா. உங்களுக்கு வேண்டிய எல்லா வீடியோஸையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்க, நீங்கள் போய் நல்லா செக் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு பெல் ஐக்கான் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கம்மா. எல்லா நோட்டிஃபிகேஷனும் எல்லா வீடியோஸும் அப்டேட்டடாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.